புது வீடு மாறினதும் எல்லாமே மாறிடும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அப்போ தெரியல மாறப்போகிறது வீடும் அபியூஸ் பண்ண ஆளும் தானே. ஆமாங்க, திருப்பி அவங்களுக்கு அதே குடும்பம் நடந்திருக்கு. ஆனால் இந்த தடவை அவங்க உறவுக்காரராலே நடந்திருக்கு. ரிலேட்டிவ் தாத்தா ஒருத்தர் கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ் மாதிரி தான். ஒரு 2-3 டைம் வருவாரு போவாரு, இந்த மாதிரிலாம் நடந்துட்டாரு. இது வந்து நான் எதுவுமே பேசாம இருக்க போய் டெய்லியுமே வர ஆரம்பிச்சிட்டாரு. பாப்பா பாத்துக்க வரேன். உங்க வீட்டுல சந்தேகப்படலையா டெய்லி திடீர்னு வராங்களேன்ட்டு? சந்தேகப்படல. அது யாரா இருந்தாலுமே சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. தாத்தா தானே. அவர் உங்க வீட்டு பக்கத்துலயே தான் இருந்தாரா? இல்ல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்ல, அவரு ஒரு கொஞ்சம் தொலைவா தான் இருந்தாரு. ஆனா டெய்லி உங்களுக்காக டிராவல் பண்ணி வருவாரா? நடந்து வாக்கபிள் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், சொந்தக்காரங்க தான். தொலைவுனா என்ன, ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்தாரு. வாக்கபிளே வருவார். வந்து வா உனக்கு அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், உனக்கு வா பெட்டி கடைக்கு போலாம், அங்க போலாம் இங்க போலாம் பாரு, தாத்தா கூப்பிட்றாருல போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்க வீட்லயும் பெருசா கண்டிப்பெல்லாம் இல்ல. வாங்கி தரேங்கிற பேர்ல காட்டுக்கெல்லாம் கூட்டு போவாரு. கூட்டு போய் எங்கெங்கெல்லாம் கை வைக்க கூடாது அவங்க அங்கெல்லாம். ஆனா எனக்கு அது இதெல்லாம் சொல்லவே தெரியாது. எதுக்கு இதெல்லாம் பண்ற, எதுக்கு அன்கம்ஃபர்டபுளா மட்டும் ஃபீல் ஆகும். அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஆனா ஏன் பண்றாங்கிறது எனக்கு தெரியாது அப்போ அந்த வயசுல. ஆனா இப்போதான் தெரியுது அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு முத்தம் கொடுக்க சொல்லுவாரு, கட்டிப்பிடிக்க சொல்லுவாரு. இந்த மாதிரிலாம் தப்பான விஷயம்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துவாரு. ரொம்ப திருப்பி திருப்பி தாத்தா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா உனக்கு என்ன, வா உனக்கு பெட்டி கடையில் இது வாங்கி தரேன், அது வாங்கி தரேன் அப்படி சொல்லுவாரு. அப்புறம் அந்த டேப் மிஷின் இருக்குல்ல, தையல் டேப், அதை வச்சுட்டு வா உனக்கு ட்ரெஸ்ஸை அளவு எடுக்கலாம் அப்படின்னு ட்ரெஸ்ஸை கழட்டு உனக்கு அப்படிலாம் சொல்லுவாரு. அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருப்பாரு டெய்லியும். வா இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் அளவு எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லி கூட்டிட்டுலாம் போயிட்டு. அவர் டெய்லரா? அவர் டெய்லர் இல்ல, அபியூஸ் பண்றதுக்கு அது ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. சாக்கா. புரியுது. உங்க பொண்ணு கூட எப்படி இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்? அவங்க என்ன பண்றாங்க? படிச்சிட்டு இருக்கா. எனக்கு என் பொண்ணை நினைச்சுதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. சின்ன வயசா இருக்கா, இவ்வளோ இதெல்லாம் நடக்குது. இன்ன வரைக்குமே என் பொண்ணுக்கு நான் சொல்லி வளர்க்குறது தான். எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து சொல்லிடணும். என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சது வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். கேர்ஃபுல்லாக போகணும், எங்கே போனாலும் வரணும், 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும் அப்படி சொல்லுவேன். அவளுக்கு எனக்கு சண்டைலாம் வரும், காலம் மாறி போச்சு ஏன் அப்படி இருக்கேன்னு. ஆனாலும் எனக்கு பயமா இருக்கும். என்ன காலம் மாறினாலும் இவங்க யாருமே மாறல, யாரை நம்பியுமே விட முடியல, என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஏமாத்துறாங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் யாரையுமே ஆம்பளைங்களாவே நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த ஆம்பளைங்க மேல இருக்க நம்பிக்கையே சுத்தமா போயிடுச்சு. அதனால உங்க பொண்ணையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்களா வெளியில விடுறதுக்கு, வெளில போறதுக்கு? ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டேன். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாவே எனக்கு அவளுக்கு சண்டை வந்துடும். அதனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். டைமுக்கு கொஞ்சம் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டைமுக்கு வரலன்னா எப்படி ஃபீல் பண்றீங்க? பயமா இருக்கும். அடிவயத்துமே நெருப்பா இருக்கும். நெருப்பா கட்டிட்டு இருக்கவங்க தான் இருக்கும். அவளை சின்ன வயசுல இருந்து நான் யார்கிட்டயுமே பேச விட்டதே இல்லை. யார்கிட்ட எந்த ஆம்பளைங்கிட்டையுமே நான் பேச விட மாட்டேன். ஸ்கூலும் காலையில போய் வீட்டுட்டு சாயந்தரம் எடுத்து கூட்டிட்டு வந்துடுவேன். காலேஜ்லயே அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கிளாஸ் போறப்பையும் போன் அடிச்சுட்டே இருப்பேன். ஏன் மம்மி இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்பா. ஏன் இப்படி இருக்கீங்க, சும்மா எப்படி டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அது யூஸ்வலாவே எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்க பயம் தான் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்க பயம் தான். இல்ல எல்லா பேரண்ட்ஸும் ஃப்ரீடமா விடுறாங்க, டூர்லாம் விடுறாங்க, நீங்க தான் வந்துட்டு எதுவுமே விட மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவளுக்கே என் மேல கோவம் நிறைய இருக்கு. ஆனா எனக்கு தானே தெரியும் அவ வந்து. நீங்க உங்க பயத்துக்கு பின்னாடி இதான் காரணம்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. இத காரணம்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அது சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். குழந்தைகிட்ட போய் எப்படி இதெல்லாம் பேசுறது அப்படின்னு தோணும். இல்ல இந்த வயசுல ஷேர் பண்ணா கரெக்டா இருக்கும்ல. அது எனக்கு நம்ம குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் எப்படி நம்மளே சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். அதான் சொல்றது இல்ல. சப்போஸ் அவங்க லேட்டா வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கும் மேடம். லேட்டா வரவே இது வரைக்கும் வந்தது இல்ல, வரவும் விட மாட்டேன் நான். நான் எனக்கு நடந்த ஒரு இது வச்சுட்டு அவளை வந்துட்டு எப்படி பண்றானா அது அவளுக்கு தெரியாது. எல்லா ஆம்பளைங்களுமே அப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என் மனசு அப்படிதான் தோணுது. ஏன் இப்படி இருக்காங்க, எல்லா ஆம்பளைங்களும் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு வெறுப்பா இருக்கு.
ஆம்பளைங்கனாலே நல்லவங்களே இல்லை யாருமே. ஒரு வேலை செய்யற இடத்துலயும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேலை செய்யறாங்க ம். டெய்லரிங் கடையில, எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு நடக்கிறதுலாம் கேட்கும் போதெல்லாம் தோணும் ம். எனக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே இதே தான் சொல்றாங்க, இதே பிரச்சனை தான். ம். அப்ப இங்க நல்லவங்களே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ம். இது வரைக்கும் நீங்க யாரையும் நல்லவங்கன்னு ஃபீல் பண்ணதே கிடையாது. ஃபீல் பண்ணதே இல்லை. இவங்க கிட்ட இருந்தா நம்பிக்கையா இருக்கும் அப்படின்ற மாதிரி யார்ட்டையும் ஃபீல் பண்ணது இல்லையா? அப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எப்பவுமே அப்பா தான் ம். இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கூட ஃபீல் பண்ணதில்ல. அவரும் அப்படிதான் இருப்பாரு. நம்ம கிட்ட வேணா இல்லாம இருக்கலாம், வேற யாராவது பிள்ளைங்கிட்ட இருந்திருப்பாரு. எல்லார் மேலேயும் சந்தேகமாவே இருக்கு. வெறுப்பா இருக்கும். ம். அந்த ஹவுஸ் ஓனரே ரொம்ப ரொம்ப பாழ்படுத்தியிருக்காரு. ம். அப்படி ஒரு பயம். இன்னமும் அந்த இதெல்லாம் நினைக்கும் போதே அப்பா இப்படிலாம் இன்ன வரைக்கும் அந்த பயம் உடம்புல இருந்துட்டே இருக்கு. இருந்துட்டே இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல. என்னதான் உங்களுக்கு இவ்வளோ பயமா இருந்தாலும் ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ கொடுமையான விஷயம் கோத்ரூ பண்ணியும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க, உங்கள் குழந்தைய படிக்க வச்சுருக்கீங்க, அதுக்காக நிறைய யோசிக்கிறீங்க. இது ஆக்சுவலி உங்களோட தைரியத்தை தான் காட்டுது, உங்களோட ஸ்ட்ரென்த்தை தான் காட்டுது. இவ்வளோ நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையை ஒரு பிடிப்போடு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேஃப்டி ஃபீலிங்கை தான் நீங்கள் திருப்பி கொண்டு வரணும். உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஏற்பட்டதுனால உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து இப்போ ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்குது. எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, எதுவுமே உங்களுக்கு எல்லாமே டேஞ்சர் மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கழித்து இவ்வளோ லைஃப் மூவ் ஆன் ஆகி இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, உங்கள் குழந்தைய பார்த்துக்கிற வாழ்க்கை உங்களுக்கு கிடச்ச பிறகு இப்போ ஒரு சேஃப்டி ஃபீலிங்க்கு நீங்கள் உங்கள் மைண்டை கொண்டு வரணும். ஆமாம், இவ்வளோ நடந்தது எல்லாமே என்னோட பழைய காலத்தில் நடந்தது, இது என்னோட பாஸ்ட். ட்ராமான்றது நமக்கு ஒரு அலாம் மாதிரி இன்னும் உங்களை அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்து டேஞ்சரில் இருக்கீங்கன்னு அந்த மைண்டுக்கிட்ட நீங்கள் இப்போ தான் சொல்லி புரிய வைக்கணும். இல்லை, அது வந்து பழசு, இப்போ நான் சேஃபாக தான் இருக்கேன், இப்போ எனக்கான லைஃப்பில் நான் இருக்கேன், இனிமேல் என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்றத உங்கள் மைண்டுக்கிட்ட நீங்கள் ஆக்சுவலி சொல்லணும். உங்களோட பயன்றது ரொம்ப நார்மலான விஷயம்தான். ஏன்னா இன்னும் உங்கள் மைண்டுக்கு புரியல நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு சேஃப்டி திரும்பி வர வைக்கிறதுக்கு உங்கள் மைண்ட் கிட்ட அட் மொமெண்ட் நான் சேஃபாக இருக்கேன், நான் பத்திரமா இருக்கேன் அப்படின்றத சொல்லி புரிய வைக்கும் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு யோசிச்சிங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்கக்கிட்ட உங்கள் பயத்தை காட்டுறதை விட இப்படியெல்லாம் எனக்கு நடந்தது, அதனால நீ தைரியமாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசணும், யாராவது எதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய டிஃபென்ஸுக்குன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து இன்னும் அவங்க வாழ்க்கையுமே அந்த பயத்துக்குள்ளே தள்ளாமல் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழ்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.